அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. வீடியோவை முழுமையா பாருங்க. 8th பே கமிஷன் 2 மடங்கு உயரும் சம்பளம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக் குழுவின் கீழ் ஊழியர் சங்கங்கள் மத்திய அரசிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளன. அந்த கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டால் ஊழியர்களின் மொத்த ஊதியம் வெறும் 7 ஆண்டுகளில் 2 மடங்காக உயரும். இருப்பினும் இந்த கோரிக்கைகள் வெறும் முன்மொழிவுகள் மற்றும் மதிப்பீடுகள் மட்டுமே. இறுதி முடிவு 8வது ஊதியக் குழு மற்றும் மத்திய அரசிடமே உள்ளது. அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை உயர்த்துவதற்கு தற்போதுள்ள 3% வருடாந்திர ஊதிய உயர்வு போதுமானதாக இல்லை என்று மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் கூறுகின்றன. எனவே 8வது ஊதிய குழுவில் 5% முதல் 7% வரையிலான வருடாந்திர ஊதிய உயர்வு, அகவிலைப்படி ஒரு குறிப்பிட்ட அளவில் அடிப்படை ஊதியத்துடன் இணைத்தல் மற்றும் அனைத்து படிகளிலும் கணிசமான உயர்வு ஆகியவற்றை அவர்கள் கோரியுள்ளனர். தற்போது 7வது ஊதிய குழுவின் கீழ் ஊழியர்கள் ஆண்டுக்கு 3% ஊதிய உயர்வை பெறுகின்றனர். நிலை 1 ஊழியர் ஒருவரின் அடிப்படை ஊதியமான ரூ.18,000 சுமார் 10 ஆண்டுகளில் 23,486 ரூபாயாக உயர்கிறது. இது தவிர அவர்கள் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் போக்குவரத்து படியும் பெறுகின்றனர். அகவிலைப்படி மற்றும் வீட்டு வாடகைப்படி ஆகியவை அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன. தற்போதைய நிலையில் அதற்கான பதில் இல்லை என்பதே. ஏனெனில் இந்த புள்ளி விவரங்கள் ஊழியர் சங்கங்களின் பரிந்துரைகள் மற்றும் நிபுணர்களின் கணிப்புகளின் அடிப்படையில் வெளியானவை. 8வது ஊதியக்குழு இந்த முன்மொழிவுகள் குறித்து இன்னும் இறுதி முடிவை வெளியிடவில்லை. எனவே 7 ஆண்டுகளில் ஊதியம் இரட்டிப்பாகும் என்பது ஒரு உத்தேச கணக்கீடுதானே தவிர அதிகாரப்பூர்வமான அரசு அறிவிப்பு இல்லை. எனவே 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரும் வரை அரசு ஊழியர்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க.